ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்ச் மாதத்தில் மார்க்கெட் பார்த்த பயம் சமீப காலங்களில் பார்க்கப்படாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய அதிர்வான ஒரு செய்தி இதெல்லாம் வந்துச்சுனாலே சில நாட்களில் அந்த செய்தியை நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மார்க்கெட்டில் இருந்தது. இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு அச்சுறுத்தக்கூடிய நிகழ்வு அப்படின்னு மார்க்கெட்டில் எந்த நிகழ்வை சொல்லலாம்னா கோவிட் கிரைசிஸை சொல்லலாம். கோவிட் கிரைசிஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் கழித்து நமக்கு இன்னைக்கு திரும்பவும் அதே போன்ற அல்லது அதோடு நாம் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுதான் இந்த ஈரான் வர்சஸ் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த போர். இதில் முக்கியமாக இந்த போர்னால பாதிக்கப்பட்ட நாடுகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய், எல்பிஜி, உரம், உணவு மற்றும் எல்லா தேவைகளையும் வெளியில் இருந்து தருவிக்க வேண்டிய நாடுகள் நிச்சயமாக இதனால் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றன, பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எதையெல்லாம் வெளியிலிருந்து ஒரு நாடு கொண்டு வருதோ அந்த பொருட்களுடைய விலை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. ஸோ அப்படி கணிசமாக கச்சா எண்ணெய் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை, எல்பிஜி விலை ஏறும்போது அந்த இம்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்க்கு பணவீக்கத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நாடுகள் உடனடியாக எதிர்கொள்ள வேண்டிய சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை எதிர்கொள்ளணும். இப்போ இந்தியா இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க? டீசலுக்கு இருந்த எக்ஸைஸ் டியூட்டியை இந்தியா 10 ரூபாயிலிருந்து 0க்கு குறைச்சிட்டாங்க. பெட்ரோலுக்கு இருந்த எக்ஸைஸ் டியூட்டியை 13 ரூபாயிலிருந்து 3 ரூபாய்க்கு குறைச்சிட்டாங்க. ஸோ அரசு தன் வருவாயை இப்போது விட்டு கொடுத்திருக்கிறது. இதன் அர்த்தம் என்னன்னாக்கா இந்த வருவாயை விட்டு கொடுத்தனால விலை ஏற்றத்தின் தாக்கத்தை அரசு மக்கள் மீது பாதிக்காத வகையில் அமைவதற்கு முயற்சிக்கிறது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது பிரெண்ட் க்ரூட் நில விலை $105. நீங்கள் பார்க்கும்போது விலை எங்கே இருக்கும் நம்ம இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் சப்ளை டிஸ்ரப்ஷனால தான் இந்த விலை ஏற்றம் நடந்திருக்குன்றத நம்ம உணரணும். ஸோ சப்ளை மறுபடியும் சீரடைந்தால் நிச்சயமாக விலைவாசி இதே இடத்தில் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் கேஸ் விஷயத்தில் அந்த மாதிரி இல்லை. ஏன்னாக்கா ஒரு நாடு பிகெஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கேஸ் இன் த மிடில் ஈஸ்ட் கட்டார், அந்த நாட்டினுடைய ப்ரொடக்ஷனில் 17லேருந்து 19% பாதிக்கப்பட்டிருக்கு. அது உடனடியாக உற்பத்திக்கு வராதுன்னு நமக்கு வரக்கூடிய தரவுகள் சொல்கின்றன. இப்படிப்பட்ட தகவல்கள் வரும்போது கேஸ் மார்க்கெட் ரொம்ப டைட் ஆகிடுது. ஸோ கேஸில் இருக்கக்கூடிய அந்த பணவீக்கம் பல தொழில்களை பாதிக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கேஸ்லேருந்து ஃபர்டிலைசர் வருது, கேஸ்லேருந்து செராமிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நிறைய தொழில்களுக்கு கேஸ் அத்தியாவசியமாகிறது. அதுவும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு கேஸ் மிக முக்கியமான மூலப்பொருள். அந்த எரிசக்தி இல்லாமல் அந்த தொழிலே இயங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் இன்புட்டினுடைய காஸ்ட்டும் அதிகம், சப்ளையும் குறைவுன்ற போது உற்பத்தி ஸ்தம்பித்து போகும்போது அந்த தொழில்கள் நேரடியாக பாதிக்கப்படலாம். அந்த நிறுவனங்கள் எதெல்லாம் கேஸை நம்பி இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு ரெவென்யூ, ப்ராஃபிட், மார்க்கெட் கேபிடலேஷன் எல்லாமே குறையக்கூடும். ஸோ கேஸை எப்படி சரி பண்ண போகிறாங்கன்றது லாங்கர் ரேஞ்ச் திங். பட் ஃபியூவல் ப்ரைஸினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு அரசு இன்னைக்கு சில முடிவுகளை எடுத்திருக்காங்க. அதே போல் இருக்கிற ஃபியூவல் என்ன விலையாக இருந்தாலும் அந்த விலை கொடுத்து வாங்க ரெடி, எப்படியாவது அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கிராஸ் பண்ணி நமக்கு சப்ளை வரணுங்கிறது 2வது இஷ்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2வது இஷ்யூ இன்னும் சில வாரங்களில் ஓரளவுக்கு இயல்பு நிலை நோக்கி நகரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இயல்பு நிலை எப்போ திரும்பும்னு ப்ரெடிக்ட் பண்ணுற இடத்துல நம்ம இன்னைக்கு இல்லை. ஆனால்
மோர் ஷிப்ஸ் வில் கிராஸ் த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும் சில வாரங்கள்ல. ஸோ இன்னும் சில வாரங்கள்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் 15 வரைக்கும் இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து நடக்கணும். ஸோ இந்த போர் துவங்கி கிட்டத்தட்ட 4 வாரங்கள் இது போலவே நம்ம கடந்திருப்போம். அதுக்கு பிறகு எக்கானமி ஸ்டெபிலைஸ் ஆகணும், இன்ஃப்ளேஷன் கிராஜுவலா குறையணும். இன்ஃப்ளேஷன் கிராஜுவலா குறைஞ்சதுனாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஏன்னா இப்போ ஆர்பிஐ வட்டி விகிதங்களை கூட்டாமல் இதுவரைக்கும் இருக்குன்னா கூட மார்க்கெட் அதை ஏற்றிக்கிட்டே இருக்கு. 6.9க்கு வந்துருச்சு இன்னைக்கு 10 இயர். ஸோ அப்படி இருக்கும்போது வட்டி விகிதங்கள் ஏறக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை வரும்போது இந்த இன்ஃப்ளேஷன் உடனடியாக குறைஞ்சாதான் நம்மளால அதை தள்ளி போட முடியும் அல்லது தவிர்க்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வட்டி விகிதங்கள் உயர்வது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக ஸ்லோவாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ அதை தவிர்க்கிறது கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு நிறைய விஷயங்கள் நடக்கணும், அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். வட்டி விகிதங்கள் கூடாமல் இருக்காது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா ரூபாய் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படிங்கிறது மூன்றாவது எதிர்பார்ப்பு. ஸோ ரூபாய் ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னா நமக்கு டெஃபினட்டாக அது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட்ஸ், பாண்ட் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணும். ஸோ இதெல்லாம் இப்போ நடக்க வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் முதல் 2 வாரங்களில் நடந்து அரங்கேற வேண்டிய நிகழ்வுகள். இது எப்படி பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர் நல்லா இருக்காது அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஸ்லோவாக புரியுது. அதுதான் உங்களுக்கு நிறைய கம்பெனிஸினுடைய தனி ஸ்டாக் ப்ரைஸில் பிரதிபலிக்குது. பட் இதனால் அதிகம் பாதிக்கப்படாத சில டிஃபென்சிவ் இண்டஸ்ட்ரீஸோட வேல்யூவேஷனும் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. அதனால தான், ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரி அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி மோசமாக இல்லை அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் மார்க்கெட்டில் ஸ்லோவாக வளருது. ஸோ வேல்யூவேஷன் ரீசெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த வேல்யூவேஷன் ரீசெட்டை பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்டர்ஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். என்ன ரீசன்னா, கண்மூடித்தனமாக நேரடி பங்குகளை விலை இறங்க இறங்க வாங்குறதுங்கிறது இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை. தெளிவு இருந்தால் அந்த தெளிவோடு தான் நீங்கள் நேரடி பங்குகளை வாங்க முடியும். வெறும் டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணுறதுக்கான காலச்சூழல் இப்போ இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. இது அடுத்த கட்டமாக ஃபுட் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு மிக முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை எப்போ நம்ம நாட்டில் பெய்யுங்கிறது தான். ஸோ மான்சூன் ஃபோர்காஸ்ட் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். மான்சூன் ஃபோர்காஸ்ட்டும் உங்களுக்கு ஏப்ரல் 15 கிட்ட ஓரளவுக்கு தெளிவாக தெரியும். நம்ம மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஐஎம்டி என்ற துறை சார்ந்த அறிவிப்பு வரும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெட்லேப்ஸும் ஃபோர்காஸ்ட் கொடுப்பாங்க மான்சூன் எப்படி இருக்குன்றது. மான்சூன் சார்ந்த தகவல்கள் நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதுவும் மார்க்கெட்ஸை கூல் டவுன் பண்ணும். மழை வரப்போகிறது அப்படின்னு சொன்னாலே மார்க்கெட் கூல் டவுன் ஆகிடும். போதுமான மழை வரும்னு சொன்னால் நிச்சயமாக அது மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல கூலிங் எஃபெக்டை உருவாக்கும். அதே போல் உணவுப் பொருட்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களினுடைய பணவீக்கத்தின் மீது அதிக பாதிப்பு வராத வண்ணம் இந்த செய்தி நமக்கு அமைய வேண்டும். ஸோ இதுவும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலையில் நிறைய பயந்து போய் நிறைய மாற்றங்களை உடனே செய்யணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னென்ன மாற்றங்களை யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறேன், அப்புறம் செய்யணுமா வேண்டாமான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மாற்றம், சில பேர் சொல்கிறாங்க எல்லா ஷேரையும் இப்போ விற்றுருவோம், விற்றுட்டு இறங்கி நாட்டு வாங்கிக்கோன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன ரீசன்னா, மார்க்கெட் பாட்டமில் போய் விற்றாக்கா அங்கேருந்து மார்க்கெட் ஏறி போச்சுன்னா நீங்கள் அதோட ஒன்றும் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவீர்கள். ஆட்டம் க்ளோஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. ஸோ இந்த இடத்துல விற்றுட்டு இதுக்கு கீழே வாங்குறதுங்கிறது இட்ஸ் அ ரிஸ்க் விச் யூ கெனாட் பர்சியூ. இது எடுக்கக்கூடாத ஒரு ரிஸ்க். அடுத்தபடியாக இப்போ இன்வெஸ்டே பண்ணாமல் வேடிக்கை பார்க்கலாம், மார்க்கெட் ஏறினாவிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது ரெண்டாவது எண்ண ஓட்டம். மார்க்கெட் கீழே இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணி தான் நாங்கள்லாம் நிறைய லாபம் பார்த்துருக்கோம், எக்ஸ்ஐஆர்ஆரை கூட்டியிருக்கோம், காம்பவுண்டிங் வாழ்க்கையில் அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே இருக்கும்போது டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணாமல் வேடிக்கை பார்த்தாக்கா வாய்ப்பு உங்களுக்கு வராமலே போய்விடும். ஸோ இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுலாம் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டுமே தவிர இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாது. ஸோ அது மூணாவது பாயிண்ட்.
இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுல என்ன பொறுத்தவரைக்கும், எவ்வளவு பணத்தை எப்ப போடுறதுங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் இத 3, 4 தவணைகளாக பிரித்து, ஒவ்வொரு தவணையாக சந்தை இறங்கும் போதெல்லாம் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, அதுவும் அந்த முதலீடுகளை சரியான இடத்துல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னாக்கா, நிச்சயமாக இந்த கிரைசிஸ் முடிந்த பிறகு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இந்த கிரைசிஸ்க்கு முன்னாடி இருந்தத விட ஒரு பெட்டர் பிளேஸ நோக்கி போகும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த கிரைசிஸ் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு கிரைசிஸ். நெவர் வேஸ்ட் இட். இது அடுத்த பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட். இதெல்லாம் பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பை உருவாக்குவது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கிறதுனால, எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குன்ற அந்த எதிர்பார்ப்புக்குள்ள போகாம, நாம என்னெல்லாம் செய்யலான்ற அந்த ஒரு ஃபோக்கஸ்ல இருந்தாலே, நாம இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். எப்படி பணத்த சரியா பயன்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதே போல நேரத்தையும் நீங்க சரியா பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த நேரம் பயன்படுத்தப்பட வேண்டிய நேரம். யோசிக்கணும், பிளான் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும், கரெக்ஷன்ஸ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். இது 5ம் இன்வெஸ்டர்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு இத பண்ணாக்கா, 1 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது, உங்களுக்கு என்ன தோணும்னாக்கா, "நல்ல வேளை நான் இத செஞ்சேன்." அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும். அந்த ஒரு எண்ணம் உங்க எல்லாருக்கும் அடுத்த 2 வாரங்களில் மைண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு எண்ணம், ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்த 2 வாரங்கள்ல நீங்க செய்யப்போற விஷயங்கள் தான் உங்களுக்கு 1 வருஷம் கழிச்சு அந்த எண்ணத்த குடுக்கும்ன்றத தெளிவா புரிஞ்சுக்கங்க. டெய்லி மார்க்கெட்ட பார்க்கறதுனாலயோ, டெய்லி மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களை நீங்க ரொம்ப எமோஷனலா எடுத்துக்கிறதுனாலயோ உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. இது ஒரு லாங் டெர்ம் கேம். மார்க்கெட் தெளிவா இன்னைக்கு ஒரு லாங் டெர்ம் கேம்க்குள்ள போயிடுச்சு. ஷார்ட் டெர்ம்ல எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கு. ஷார்ட் டெர்ம நம்பியே இருக்கிறவங்க ஸ்லோவா லாங் டெர்ம் கேம் நோக்கி வரணும். லாங் டெர்ம் கேம்லயே இருந்திருக்கிறவங்க கூட இன்னைக்கு இந்த லாங் டெர்ம் கேம வேற மாதிரி ப்ளே பண்ணணும். அதுக்கு வேற மாதிரி தயாராகணும். தயாராகி அந்த லாங் டெர்ம் கேம வித்தியாசமா ப்ளே பண்றவங்க நிச்சயமாக வெற்றி இலக்கை நோக்கி பயணிப்பீர்கள். அந்த ஒரு பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.